சாம்பார் வைக்கிற தூர்தால் சாம்பார் தாலை பற்றி தான் பேசுகிறேன். சாம்பார் தாலில் நமக்கு நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். பட் அந்த நியூட்ரிஷன் நமக்கு முழுமையாக கிடைக்கணும்னா அதை ப்ராப்பராக குக் பண்ணால் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். இல்லைனா கேஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் சாம்பார் பருப்பை நம்ம நல்லாவே வாஷ் பண்ணிக்கணும். அதெல்லாம் ஒரு 2ல இருந்து 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அது ஒரு 15 நிமிஷம் நம்ம கட்டாயம் ஊற வைக்கணும். அப்படி ஊற வச்ச தண்ணியோட எடுத்து நம்ம அதை சமைக்கக்கூடாது. அந்த ஊற வச்ச தண்ணியை கீழே ஊற்றிட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம அதில் தண்ணி ஊற்றி பருப்பு தண்ணி அதை ரெண்டுத்தையும் குக்கரில் சேர்த்ததுக்கு அப்புறமா உடனே மூடி போட்டு மூடாம கொஞ்ச நேரம் அப்படியே விட்டிங்கன்னா அதில் ஒரு மாதிரி வெள்ளை கலர்ல நுர மாதிரி பொங்கி வரும் இல்லையா, அதை முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருங்க. நம்ம கரண்டி வச்சு இப்படி மேலோட எடுத்தாலே அது வந்துடும். நிறைய பேர் இதை எடுத்து சமைப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணுங்க. அந்த வெள்ளை கலர்ல நுர மாதிரி வருது இல்லைங்களா, அது பாத்தீங்கன்னா நம்ம பருப்புல இருக்கிற சத்தியம் முழுமையா கிடைக்க விடாம பண்றதுதான். ஸோ அதை எடுக்கிறதால நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. 5 மினிட்ஸ்க்கு நல்லா ஆன்ல வச்சு கொதிக்க வைக்கும் போது அந்த நுரை நமக்கு நல்லா வரும். ஸோ அந்த நுரையெல்லாம் நம்ம எடுத்ததுக்கு அப்புறமா அதுல பூண்டு, சீரகம், பெருங்காயம், கொஞ்சமா எண்ணெய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 3ல இருந்து 4 விசில் மட்டும் வச்சா போதும். அதுக்கும் மேல நம்ம ஓவர் குக் பண்ணணும், அதுல இருக்கிற நியூட்ரிஷன் வேல்யூ கண்டிப்பா லாஸ் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் பருப்பு சமைக்கும் போது இந்த மாதிரி மெத்தட்ல சமைச்சு பாருங்க. கண்டிப்பா பருப்போட டேஸ்ட்டும் உங்களுக்கு மாறாது. அண்ட் அதுல இருக்க முழு சத்தும் நமக்கு கிடைக்கும். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.